டேய் வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்து வாக்கியம் போலாம். நீ ஸ்பாண்ட் போடுறவா. டேய் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் லைஃப் சந்தோஷமா இருக்கும்ல. ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னடா ஒரு பையன் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல சும்மாவே இருந்தானே வீட்லயே உட்காந்து தண்டமா சொல்றான்னு சொல்றாங்க. அதே பையன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுல காசு கொடுத்தா நாள் இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியல, இந்த காசு வீட்டுக்கு பத்தலன்னு சொல்றாங்க. அப்புறம் அவன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாசப்பட்டு பொருள் வாங்கலாம்னு நினைக்கும் போது அப்பதான் வந்து சொல்லுவாங்க, தம்பி தங்கச்சி நீ தான்ப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அக்காவுக்கு நீ தான்ப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளோட கல்யாண வயசே தாண்டி அதுக்கப்புறமும் நம்ம லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தா அங்கதான் நம்மளோட கஷ்டம் இன்னும் பீக் ஆகுது. அந்த பொண்ணு நம்ம லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் மாமியார் மருமக சண்டை நம்ம தான் பார்த்துக்கணும். அம்மா ஏதாச்சும் சொன்னா வைஃப் கிட்ட சொல்ல முடியாது, வைஃப் ஏதாச்சும் சொன்னா அம்மா கிட்ட சொல்ல முடியாது. இந்த கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு யாருக்கிட்டே சொல்ல முடியாம அப்படியே இது போயிடும். அதுக்கப்புறம் என்ன, நமக்குள்ள ஒரு குழந்தை வந்துடும். அந்த குழந்தையோட ஹாஸ்பிட்டல் செலவு, படிப்பு செலவு, புத்தக செலவு, கல்யாண செலவு, கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கை இது பின்னாடி அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்ட பொருள் வாங்கலாம்னு நினைக்கும் போது அந்த பொருள் மேல இருந்த ஆசை சுத்தமா எல்லாமே போயிடும். அது போனா போயிட்டு போகுது. இருக்கிற கொஞ்ச நாளாச்சும் நிம்மதியா வாழலாம்னு பார்த்தா இந்த வழியா